அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ரமலான் மாதம் வந்துவிட்டாலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே தர்ம சிந்தனைகள் மிகைத்து விடுவதை பார்க்க முடிகிறது. மற்ற நாட்களை விட மற்ற நாட்களில் சற்று யோசிப்பவர்கள் கூட ரமலான் மாதத்தில் தான தர்மங்களை அதிகமாக செய்வதை நாம் உணர்கிறோம். வசதி படைத்தவர்கள் இயலாத ஏழை மக்களுக்கு உதவுகின்ற இந்த சிந்தனை ரமலான் மாதத்திலே கூடுதலாக நடைபெறுகிறது. குறிப்பாக ஜகாத்தையும் ரமலானை மையப்படுத்தியே வழங்கப்படுகிறது. நம் சமுதாயத்தில் தடவந்தர்கள் ஜகாத் கடமையானவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஜகாத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிந்தனை, இது இறை கடமை, இறைவனுக்காக வேண்டி இந்த கடமையை நான் செய்கிறேன் என்ற சிந்தனை தான் இருக்க வேண்டுமே தவிர, ஜகாத் கொடுக்கின்ற காரணத்தினால் தான் உயர்ந்தவன் என்றோ, ஜகாத்தை வாங்குபவர்கள் தாழ்மையானவர்கள் என்றோ, அவர்கள் தாழ்வானவர்கள் என்றோ, அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் என்றோ எண்ணிவிடக்கூடாது. இந்த ஜகாத் என்ற வார்த்தை இன்றைக்கு ஒரு இழிவான குறியீடாக நம் சமுதாயத்திலே அதிகமானவர்கள் மூலமாக பயன்படுத்தப்படுகிறது. சற்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட சில உரையாடல்கள் இப்படி இருக்கும். ஒரு காலத்தில் அவன்லாம் ஜகாத்து வாங்கின ஆள் என்று இந்த ஜகாத்து வாங்குபவர்களை ஏதோ ஒரு மாபெரும் பாவத்தை அவர்கள் செய்ததை போல தங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் இது போன்ற உரையாடல்கள் அமைகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட பொருளாதார விகிதாச்சார அடிப்படையிலே ஜகாத் நம் மீது கடமையாக இருந்தால், இது இறைவனுக்காக வேண்டி இந்த கடமை செய்யப்பட வேண்டும், தகுதியானவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனையிலெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இருக்க வேண்டும், இறைவனுக்காக வேண்டி இதை நிறைவேற்றுகிறேன். ஜகாத் கொடுப்பதின் மூலமாக தான் உயர்ந்தவன் என்றோ, ஜகாத் வாங்குபவர்கள் கேவலமானவர்கள் என்றோ அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது. ஜகாத் கேவலத்தின் குறியீடு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் புரிய வைப்போம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.